guys, வெல்கம் டு another வீடியோ. ஸோ என்னன்னா இன்னைக்கு சும்மா வீட்டில் தான் இருக்க போகிறோம், சும்மா ஒரு vlog. ஸோ டெய்லி என்ன நடக்குது எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஃபோன் எடுத்தேன். எஸ், ஸோ பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி வந்து பெருசாக பிளான்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு கைஸ். நம்ம இடையில ஒரு ஆஃபீஷியலாக என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் மேட்ஸோடு நாங்கள் வெளில போயிருந்தோம். ஸோ வெளில போனப்போ இந்த கண்ணாடி வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஒரு சின்ன கோடு ஒன்று ஆக்சுவலாக ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அது என்னன்னா வைப்பிருக்கும் கண்ணாடிக்கும் நடுவில் ஒரு கல் மாட்டி ஒரு 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 பெரிய ஒரு ஆர்க் அடிச்சிருச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி ஒரு இடம் வரைக்கும் போகிறேன். ஸோ அவங்க வர சொல்லியிருக்காங்க. அதாங்கன்னா வடபழனி. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வ்ளாகுக்காண்டி என்ன சொல்கிறது, ஒரே நிமிஷம். ஸோ நம்ம வ்ளாகுக்காண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஃபோரம் மால் வரைக்கும், நெக்ஸஸ் மால் இருக்கு இல்லைங்களா வடபழனியில், ஸோ அங்கே போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. தெரில இன்றைக்கி போவோமா என்னென்னு. ஆனால் கிளைமேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ், நல்லா இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. பெருசாக வெயில் இல்லை காலையிலேயே. இன்னும் 11 மணி 12 மணி ஆனால் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு காலைல பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் ஏஞ்சி உட்காந்துட்ருக்காங்க. சியாலோ சியாலோ சியாலோ. ஸோ அம்மா பார்த்துட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன என்ன கறிக்க? ഗോതമ്പ് ദോശ. ഗോതമ്പ് ദോശ, ഗ്രീൻ ബീൻസ് കറി. ഗ്രീൻ ബീൻസ് അല്ല, മിക്സ് ഗ്രീൻ ബീൻസ്. ചുണ്ടലുണ്ട്, എല്ലാ തോന്നുന്നുണ്ട്. നമ്മൾ അങ്ങനെ വാങ്ങുന്നത്. இன்னைக்கு தெரில பெருசாக பிளான்ஸ் எதுவும் இல்லை. 1-2 படம் எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் போகிறதுக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனால் அம்மா வந்து மலையாள படம் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆனால் அது எதுவும் இங்கே பக்கத்தில் ரிலீஸ் ஆகுதையா, எல்லாம் தூரமாக இருக்குது. இல்லைன்னா அங்கேயாச்சும் போயிட்டு வந்துருக்கலாம். வேறு என்ன கைஸ், பார்ப்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னைக்கு நாளில் என்ன நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இந்த சியால வாக்கிங்ன்ற பேரில் ஒரு ஃபன் பண்ணுவாங்க கைஸ், பாருங்களேன். மேடம் சியாலா மேடம், என்ன மேடம்? ஒரே ஃபன்னு கைஸ் இவ்வளோதானா. இங்கே பாருங்க, திரும்பி வந்த இடத்துலேருந்து திரும்பி போகிறாப்ப. அது என்னன்னா, இப்போ வந்து அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெடிகிரி கொடுக்கணும். வெளில போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேடமுக்கு வந்து 14ஆம் தேதியில் வந்து கை கால் கழுவி விடணும். கை கால் விழுவிட்டு திரும்பி உள்ளே போனோடனே இன்னும் கொஞ்சம் பெடிகிரி தரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இது ஒரு நல்ல கோடாக விழுந்துருச்சு கைஸ், இங்கே பாருங்களேன். இது வரைக்கும் நல்லா விழுந்துருச்சு. நிறைய பேர் கேட்டதுக்கு கண்ணு வச்சிட்டாங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, நடக்கணும்னு இருக்கிறது நடந்துதான், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அந்த வண்டிக்கெல்லாம் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப தாங்கிக்கவே முடியலைங்க. அது வந்து எப்படியாவது சீக்கிரம் சரி பண்ணணும் பார்ப்போம். பட் வந்து அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வண்டியில் கை வச்சுட்டோன்னு நம்ம கை வச்சுக்கிட்டே தான் இருப்போம், திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அது இட்ஸ் அ மிஷின். அது வந்து ஆகிறது ஆகிதான் அதுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து ஆகும் இல்லையா? ஸோ வண்டி மெயின்டைன் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சும்மா ஷோரூம் போகாதீங்க. அந்த மாதிரி தெரியுது, நீ மூடு. அதான் சொன்னால இங்கே எங்கள் வீட்டில் நம்ம நினைக்கிறதுமே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். வெளில கிளம்பிட்டோம். இதுக்குன்னா நானும் சுகந்தி மட்டும்தான் கிளம்புறோம். நான் வண்டி கண்ணாடி சரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோரம் போயிட்டு அம்மா வரல சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏதோ படம் அந்த மாதிரி பார்க்க போகிறதா இருந்தால் அம்மா வந்திருப்பாங்க.
சாப்பிட வந்தோம் கைஸ். இங்கே நாங்கள் ஃபோரம் மாலில் சாப்பிட வந்தோம் கைஸ். கறி தோசை சொல்லியிருக்கா, 65 சொல்லியிருக்கா. நான் வந்து ராமேன் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் ராமேன். ஸோ அதை ஆர்டர் பண்ணேன். கறி தோசை சாப்பிட போறியா? ஆ, வெயிட்டிங் ஃபார் கறி தோசையா? ஆ, வீட்டில் விளையாடுறதுக்கா? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஃபேமிலி சொன்னாங்க சும்மா சுற்றி பார்க்க. இங்கே பாருங்க, இங்கே பாரு. சரி, பிரீத்தி இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், பிரீத்தி கால் பண்ணு நம்ம வந்து எங்கன்னா லஞ்ச் ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். இல்ல நான் வரல அப்படின்னுச்சு. கதை மட்டும் கேட்கணும். ஆபீஸ்ல இருக்கறனால வரல அப்படின்னுச்சு. சரி நீங்க வேணா இங்க வாங்கன்னாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு, மைக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி வண்டி எடுத்தோம். கரெக்டா இப்போ வரும்போது எங்க இருக்க, நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு தெரியும் நீ வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குச்சு கைஸ். சரி அதான் வண்டியை யூட்டனை போட்டு திருப்படா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்க்க போறோம். நம்ம அவளை போயிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. வாங்க சார். விஐபி சார், வாங்க சார். விஐபி நானு ஷாம்டா. பாருங்க கைஸ். ஹாய். ஐ அம் பேக். அப்படி சொல்லுங்க. ஆபீஸ்ல வந்துல நீ இல்லனா பாக்குறது கொஞ்சம் போர் அடிக்குதா பண்றாங்க. அப்படியா? அப்படிச்சா கேட்க முடியல. இதுல வேற உங்க ஃபேன்ஸ் வேற அங்க இருக்காங்க, மீட் பண்ணுங்கன்னு. இல்ல எனக்கு புரியல. அப்படின்னு இல்ல, பேசிட்டு கிளம்பும் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படி சொன்னாங்க. அவங்களை பார்த்தது இல்ல சில பேரு. என்னமோ சொல்றாங்க கைஸ். பாப்போம். டீ குடிக்க வந்தோம், வண்டி பாட்டிருக்கோம். வண்டி வந்த உடனே மாமா என்ன மாமா இவ்வளவு கேவலமா வச்சிருக்கீங்க வண்டி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க நம்மள. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இவங்க தான். ஏன் என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிட்டியா? இவங்க தான் இம்பார்ட்டன்ட் பர்சன் இப்போ. ஆமா, யார பார்க்க? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. பொண்ணை பார்க்கவா? ஆக்சுவலா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இப்ப ஏதோ நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். பாத்தியா, ஏதோ டில்பா இருக்கான். டேப்லெட்ஸா? மாத்திரை கம்பெனியா இது? எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவர் வந்து பெரிய சப்ஸ்கிரைபரா. எல்லாம் பிரீத்தியோட ஆபீஸ் மேட் கைஸ். யாரு? கொலீக்ஸ். இவனை தெரியும், அவன் நம்ம ரிசப்ஷனுக்கு வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லஞ்ச் போயிருக்கோம். இதெல்லாம் சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வீடியோ காடா நான் வர உனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட். அதுல எதுக்கு யார் வாஷலாம்? இல்ல கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமா வந்து எனக்கு மீம் கண்டென்ட்டா தந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கலாய்க்க போறாங்க. ஆமா, நீதான் வந்து கண்டென்ட்டே ஃபுல்லா இன்னைக்கு. பிரீத்தியை பார்த்துட்டோம், பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோம். வேற என்ன பண்ணோம்? அவ்வளோதான், ஒரு டீயை குடிச்சோம். ஒரு தப்பா நினைச்சுக்க போறாங்க யாராவது. ஜோக் இல்ல இல்லையா? ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயத்த காமிக்கிறேன் கைஸ். மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஐ மீன் போலீஸ் நம்மட்ல சிக்னல்ல பயங்கரமா மாட்டிட்டோம். ரொம்ப நேரமா இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேங்குது கைஸ். நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. செம்ம டிராஃபிக் கைஸ். இல்ல சரியான டிராஃபிக். கை காலெல்லாம் வலிக்குதுமா. ஸ்டாலின் வராரு, அந்த ஏதோ புக் ஓபன் பண்றது ஸ்டாலின் வராரா? புரியல எனக்கு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஏதோ புக் ஸ்டாலா சம்திங் ஏதோ ஓபன் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட. ஸோ அம்மா வந்து நான் 2-3 டிஷர்ட் வாங்கினேன். அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேடிக்கை கிடையாது, ஆப்வியஸ்லி அது திட்டு தான் நமக்கு. எப்போ பாரு டிஷர்ட்டாவே வாங்கிட்டு இருக்கீங்க.
பாருங்க எத்தனை டிஷர்ட் பாருங்க இது பாருங்க எத்தனை டிஷர்ட் அது நான் வந்து ஒரே ஒன்று இது பாருங்க இது எத்தனை ஜோடி இங்கே இருக்குதுன்னு அவனே தெரியாது மறுபடியும் போய் வாங்கிட்டு என்ன சொல்லிடுது அம்மா அது இதெல்லாம் வைக்கிறதுக்காக. கைஸ் நம்ம வந்து மைக் வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதுதான் அந்த மைக்கு. ஸோ இது வந்து போர்ட்ரானிக்ஸோட மைக் இது ஆக்சுவலி. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இது 2300 சம்திங் வந்துருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட எல்லாரும் சொன்னாங்க இந்த வாய்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ ஒருத்தவங்க இது சஜஸ்ட் பண்ணாங்க, இது இந்த ஆர்எம்பி. ஸோ தென் வந்து கொஞ்சம் இதுக்குன்னு எதாவது ஒதுக்குன பிறகு இந்த நல்ல மைக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இது வாங்கியிருக்கோம். இது வந்து டைப் சி ஆப்பிளோடய நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுமா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆஹா இதெல்லாம் நகம் இல்லையே. சாணி அந்த வீடியோ பார்த்துட்டு கலாய்ப்பா. இங்க பாருங்க ரிவ்யூ பார்க்கறதுக்கு யார் வந்து உட்காந்துருக்கான்னு எதுக்கு வந்து உட்காந்துருக்கப்போ மைக் கைஸ், நம்மளோட மைக். ஸோ இதுதான் நம்மளோட மைக்கு கைஸ். பாருங்க 2 மைக் வரும். ஸோ இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. பட் இது வந்து ஒரு பிகினிங் vloggingலாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹேண்டியான ஒரு மைக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடையில் சொன்னாங்க. நான் இதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. வேற என்ன? ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு டே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் காலையில போனதாங்க இப்பதான் 2 பேரும் வந்தது. காலையில இருந்து இவன் ஒரு படம் போட்டு விட்டுட்டு போல மொக்க படம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு பண்ணவே இல்லை. அப்புறம் யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க. மொக்க படமா? நல்லா தானே இருக்கும் அந்த படம். நல்லாவே இல்லை, எனக்கே போர் அடிச்சு. ஐயோ அந்த டைரக்டர் ஆசிப் எல்லாம் பார்த்தா மன வருத்தத்துக்கு ஆயிரம். ஆசிப் அலி சோலை எனக்கு பிடிக்கல. ஓகே ஓகே பாய் பேபி. எனக்கு பிடிக்கல அதனால சொல்ல. சரி ஓகே கைஸ், நாம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம 2 ஸோ பேரும் சேர்ந்து இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ ஏதாவது பேசு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ் இப்போ நாங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஊ சொல்லு. ஹே காய்ஸ், நீ ஊ சொல்லுமா, அப்பதான் நானும் சொல்றேன். Go, hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway.